Hi everyone, welcome back to TechNeuron தமிழ் யூடியூப் சேனல். நம்ம ஆல்ரெடி ஜாவா ப்ரோக்ராமிங் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க ப்ரோக்ராம் ஸ்வாப் டூ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வீடியோவில் ரெண்டு நம்பரை எப்படி ஸ்வாப் பண்ணலாம், எத்தனை வழிகளில் ஸ்வாப் பண்ணலாம், எது எஃபிஷியன்ட் வே, எது ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு யூஸிங் தேர்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஏபின்னு ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தேர்ட் வேரியபிளை வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. இதை எப்படி ஸ்வாப் பண்ணலாம்னா டெம்புங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் ஏவை அசைன் பண்ணிடலாம். இப்போ ஏல வந்து பி அசைன் பண்ணிடலாம், பியில் வந்து டெம்பை அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம ஒரு தேர்ட் வேரியபிளை வச்சு இப்படி நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் எப்படி ப்ரோக்ராம் எழுதணுங்கிறதும் ஒரு ஈஸியான ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பில் வந்துட்டு ஏ அசைன் பண்ணிடும், டெம்பில் வந்து 10 அசைன் ஆகிடுது. இப்போ ஏல பி அசைன் பண்ணிடும், ஏல வந்துட்டு பியில் என்ன இருக்குது 20, அப்போ ஏல 20 அசைன் ஆகிடுது. இங்கே பியில் டெம்பில் என்ன இருக்கோ அது அப்படியே அசைன் ஆகிடும். ஸோ அப்போ பியில் 10ங்கிறது அசைன் ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டெம்ப் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப் வேரியபிளில் ஏன்னு அசைன் பண்ணிடுறேன். அடுத்து ஏ வேரியபிளில் பி அசைன் பண்ணிடுறேன். அடுத்து பி வேரியபிளில் ஏவை மறுபடியும் அசைன் பண்ணிடுறேன். இப்படி நம்ம அசைன் பண்ணையில் ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்வாப்பிங் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 அப்படின்னு மொதல் நம்பர் கொடுக்குறேன், 20ன்னு ரெண்டாவது நம்பர் கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் எப்படி இருக்குது, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 இருக்குது. இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் பார்த்தீங்கன்னா ஏல வந்து பியில் உள்ள 20 வந்துருச்சு, பியில் வந்து ஏல உள்ள இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பியில் வந்து டெம்ப்னு போடணும். அதனால தான் நம்மளுக்கு 20 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 10, செகண்ட் நம்பர் வந்து 20. இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 10 இருந்தது, அது பியில் ஸ்வாப் ஆயிருக்கு. பியில் இருந்த 20 வந்து ஏக்கு ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் தேர்ட் வேரியபிளான ஒரு டெம்பரவரின்னு ஒரு தேர்ட் வேரியபிளை வச்சு அதை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பரை. ஸோ இப்போ டெம்பரவரி வேல்யூபிள் இல்லாமல் எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மூலமாக பண்ணலாம். இது வந்து மெத்தட் 2. ஓகேங்களா? ஸோ இங்கே இதில் எப்படி பண்ணுறாங்க, ஏ ஈக்குவல் டு 10 இருக்குது, பி ஈக்குவல் டு 20 வச்சுருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஏல வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் மூலமாகவும் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும் ஒரு ரெண்டு நம்பரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏல ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது, 10 + 20 30. ஸோ இப்போ ஏல 13 ஸ்டோர் ஆயிரும். அடுத்து பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏ மைனஸ் பிங்கிறது இந்த 10 எடுத்துக்காது, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏல 30 வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ 30 - 20 இங்கே 10 ஆயிரும். இப்போ பியில் வந்து 20 இருக்குது, ஏல வந்து 30 இருக்குது. நெக்ஸ்ட் அகைன் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா ஏல வந்துட்டு 20ங்கிற மாதிரி வேல்யூவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இப்படி தான் ஒரு அடிஷன் சப்ராக்ஷனை வச்சு ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஏங்கிற வேரியபிளில் ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஏயையும் பியையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ஏங்கிற வேரியபிளில் ஏயையும் பியையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் ரெண்டு நம்பரை தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஸ்வாப் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. இப்போது ஏ வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன், பி வந்து 30 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து 30 இருக்குது. ஸ்வாப் பண்ணையில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது, ஏ 30 பி 10 அப்படின்னு மாறிடுது. ஸோ இப்படி தான் ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு வே இருக்குது. என்ன வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸார் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பிட் ஆப்ரேஷன்ஸ் மூலமாகவும் நம்மளால் ரெண்டு வேரியபிளை ஸ்வாப் பண்ண முடியும். எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ ஏ வந்து 10 இருக்குது, பி வந்து 20 இருக்குது. இதை நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 10ஓட பைனரி ஃபார்ம் தான் 101010, பியோட பைனரி ஃபார்ம் தான் 10100. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸார் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மல் ஆர் வந்து என்ன பண்ணும், ஏதாவது ஒரு இன்புட் வந்து பாசிட்டிவ் இருந்தாலே ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்ல கொடுக்கும், அதாவது 1 இருந்தாலே ரிசல்ட் வந்து 1ல கொடுக்கும். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல எப்படி கொடுக்கும்னா ரெண்டு இன்புட்டுமே சேமா இருந்துச்சுன்னா 0ன்னு கொடுக்கும், ரெண்டு இன்புட்டுமே 1ஆ இருந்துச்சுன்னா
அதாவது 1 இருந்துச்சுன்னா 0ன்னு கொடுக்கும். 2 இன்புட்டுமே வேறையா இருந்துச்சுன்னா, அது வந்து ரிசல்ட் வந்து 1ன்னு இருக்கும். இதுதான் அந்த டேபிள் நீங்க இப்போ அந்த பிட் டேபிள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல 0, 0ன்னு இருக்கையில 0ன்னு வரும் எக்ஸார் ஆப்பரேஷன் ரிசல்ட். 0, 1ன்னு இருக்கையில 1ன்னு வரும். 1, 0 இருக்கையில 1 வரும். அண்ட் 1 and 1 இருக்கையில 0 வரும். சிம்பிளா என்னன்னா எக்ஸார் வந்து சேமா இருந்தா 0 கொடுக்கும். டிஃபரெண்டா இருந்தா 1. அதுதான் அவுட்புட். இப்போ ஏ எக்ஸார் பின்னு பண்றோம். ஏவோட வேல்யூ நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணிருக்கோமா, இங்க போட்டுக்கிறோம். முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம பில 20ங்கிறது 5 டிஜிட்ல இருக்கு. ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ எக்ஸார் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 0, 0, 0, 1, 0, 1, 0, 1 அப்படிங்கிற எக்ஸார் படி 1ன்னு வந்துடும். 1, 0ங்கிறது 1ன்னு வந்துடும். 0, 1ங்கிறது 1ன்னு வந்துடும். இப்போ இந்த நம்பரை நீங்க ஃபுல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது 30 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நம்ம ஏல ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏல 13 வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த 30யோட பைனரி வேல்யூ எடுத்துக்கிட்டு பியில் வந்துட்டு பியோட வேல்யூவை எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம். இப்போ ஏபிஏ பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 10ன்னு வந்துடும். அடுத்து ஸ்டெப் 3ல அதே போல தான் ஏ எக்ஸ்ஆர் பின்னு பண்ணிக்கிறோம். ஏல வந்துட்டு இருக்கிற இந்த வேரியபிள் எடுத்துக்கிறோம். அடுத்து பியில் வந்துட்டு நம்ம என்ன இருக்கு ஆல்ரெடி நம்ம 10ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதோட பைனரி இப்போ பண்ணையில நம்மளுக்கு 20 அப்படின்னு வந்துடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம பிட்வைஸை யூஸ் பண்ணி எக்ஸாரை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து ப்ரோக்ராமில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். எக்ஸார் ஆப்ரேட்டர் மட்டும்தான் மாறும். ஏ எக்ஸார் பி எல்லா தடவையுமே எக்ஸார் தான் பண்ண போகிறோம். லாஜிக்கில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணினா என்ன அவுட்புட் ஸ்வாப் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏல வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். செகண்ட் வேரியபிள் வந்துட்டு 20 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் முன்னாடி A = 10 B = 20 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வந்து அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 நம்பரை ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோம் எக்ஸார் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. பட் இந்த 3 ப்ரோக்ராமில் இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண தேர்ட் வேரியபிள் தான். ஏன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை நம்மளால் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப சிரமம். அது போல் வந்து இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கலாம். பட் ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை நம்ம எக்ஸார் யூஸ் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நீங்கள் ஷார்ட்டிங் அல்காரிதம் போனீங்கன்னா, பபிள் ஷார்ட், குவிக் ஷார்ட் இந்த மாதிரி ஷார்ட்டிங் அல்காரிதம் போனீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறதுக்கு தேர்ட் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது சப்ராக்ஷன் மெத்தடையோ இந்த எக்ஸார் மெத்தடையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ரியல் டைமில் யூஸ் ஆகிறது தேர்ட் வேரியபிள் தான். ஸோ நம்ம பார்த்த ஃபஸ்ட் மெத்தடே வந்து எஃபிஷியண்டான வே தான் ஸ்வாப் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். கைஸ், தேங்க்யூ.